அன்புக்குரியவர்களே, அருள் தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தகுதியற்றவர்கள் மீது காட்டப்பட்ட பேரன்பு என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று வந்தது. அப்போது பெண்மணி ஒருவர் தன்னுடைய கணவரோடு அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மரத்தினுடைய உச்சியிலே ஏறி அமர்ந்து கொள்கிறார். அந்த கணவர் திருமணம் ஆன முதல் நாளிலிருந்தே போதைக்கு அடிமையானவர். 15 ஆண்டுகளுக்கு அதிகமாக போதைக்கு அடிமையாகி குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் குடும்பத்திற்கு ஒரு தொந்தரவாக, ஒரு தொல்லையாக அவர் இருந்து வந்தார். அந்த வெள்ளப்பெருக்கு நாளின் போதும் கூட அவர் முழு போதையில் இருந்தார். இருப்பினும் அந்த மனைவியானவர் மிக சிரமப்பட்டு அந்த கணவரோடு அந்த மர உச்சியிலே அமர்ந்திருந்தார். ஒரு கட்டத்திலே அவர் ஆபத்தை உணர்கிறார். அதாவது அவர்கள் அமர்ந்திருந்த அந்த மர கொத்தானது வளைந்து கொண்டே சென்றது. இன்னும் சிறிது நேரத்திலே அது உடைந்து விடும் நிலையில் இருந்தது. உடனே அந்த பெண்மணி தன்னுடைய ஆடையினுடைய ஒரு பகுதியை கிழித்து அந்த போதையில் இருந்த அந்த கணவனை அந்த கிளையோடு இறுக்கமாக கட்டி வைத்துவிட்டு அவர் அந்த நீர்ப்பெருக்கிலே குதித்தார், உயிர் இழந்தார். மறுநாள் காலையிலே அந்த பகுதிக்கு வந்த மீட்பு படையினர் அந்த குடிகார கணவனை உயிரோடு மீட்டு கொண்டார்கள். அதாவது அந்த கணவனானவர் அன்பு செய்யப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தபோதும் கூட, அவர் குடும்பத்திற்கு எந்த உதவியும் செய்யாமல் இருந்தபோதும் கூட, அந்த கணவனுக்காக தன்னுடைய உயிரை அந்த மனைவியானவர் மாய்த்து கொண்டார். காரணம், கணவன் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பு. கணவன் தகுதியற்றவனாக இருந்தபோதும் கூட பேரன்பானது அவர் மீது காட்டப்பட்டது. நம்முடைய கடவுளும் அப்படிப்பட்டவர். அதாவது நாம் அன்பு செய்யப்பட தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட நம்மீது பேரன்பானது காட்டப்பட்டது. குறிப்பாக இயேசு தன்னுடைய பேரன்பை நற்கருணையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய போது அதனுடைய உடனடி பயனாளர்களான இயேசுவுடைய சீடர்கள் அந்த அன்பை, அந்த மிகப்பெரிய அன்பை பெறுவதற்கு
தகுதி உள்ளவர்களாக இருந்தார்களா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை இயேசு அவர்களுக்கு நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தும் அவர்கள் நம்பிக்கை குறை உள்ளவர்களாக, இறைப்பற்று அற்றவர்களாக, இறைவின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இயேசுவனுடைய திருத்தூதர்கள் அல்லாத மற்ற சீடர்கள் ஒரு கட்டத்தில் இயேசுவனுடைய போதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசுவை விட்டு ஓடிவிடுகிறார்கள். இப்படி இயேசுவனுடைய நற்கருணையை அருகிலிருந்து பெற்றுக்கொண்ட அதனுடைய நேரடி உடனடி பயனாளர்கள் கூட அதற்கு தகுதியானவர்களாக இருக்கவில்லை. இருந்தாலும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் சரி நமக்கும் சரி நற்கருணையை மிகப்பெரிய பரிசாக, பேரன்பை, அவருடைய பேரன்பை காட்டும் ஒரு வெளிப்பாடாக ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார். கொடுப்பதில் 3 வகை உண்டு. முதலாவதாக ஒரு பகுதியை கொடுப்பது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கும்போது சக்கேயு என்ற மனிதரை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த மனிதர் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தவறான வழியிலே மிகப்பெரிய சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவை சந்தித்து உரையாடி மனமாற்றம் பெறுகிறார். மனமாற்றம் பெற்றவுடனே அவர் ஒரு முடிவு செய்கிறார். நான் அபகரித்ததில், தவறான வழியில் சேர்த்த சொத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று முடிவு செய்கிறார். அதாவது தன்னிடம் இருப்பதில் ஒரு பகுதியை கொடுக்க அவர் முன்வருகிறார். இது முதல் வகை. இரண்டாவது வகை இருப்பதை எல்லாம் கொடுப்பது. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 41 மற்றும் 42 வாசிக்கும்போது கைம்பெண்ணினுடைய காணிக்கை பற்றிய நிகழ்வு அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. கைம்பெண்ணானவர் ஆலயத்திற்கு வருகிறார். அவர் காணிக்கை செலுத்தும் போது அவர் தன்னிடம் இருந்த அத்தனை பணத்தையும் அத்தனை நாணயங்களையும் அந்த கோயிலில் இருந்த உண்டியலிலே அவர் செலுத்துகிறார். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அவர் கடவுளுக்காக செலுத்துகிறார். இது இரண்டாவது வகை. மூன்றாவது, தன்னிடம் இருப்பவற்றை அல்ல, தன்னையே கையளிப்பது. இதைத்தான் இயேசு செய்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 51 வாசிக்கும் போது, என் சதையை கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது நம்மீது பேரன்பு கொண்ட இயேசு தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை அவர் நாம் வாழ்வு பெறுவதற்காக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உடனிருப்பு இந்த நற்கருணை. நாம் இந்த நற்கருணையை பெறுவதற்கு, இயேசுவுடைய உடனிருப்பை பெறுவதற்கு, அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட ஒவ்வொரு நாளும், குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்மை தேடி அந்த இயேசு வருகிறார். அந்த நற்கருணையின் ஊடாக நமக்கு மிகப்பெரிய உடனிருப்பை தந்து கொண்டிருக்கிறார். நாம் இதை ஆழமாக உணர்கிறோமா? பாவத்தால், தவறான பழக்க வழக்கங்களால், நன்றி மறந்த தன்மையினால் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை தேடி இயேசு வருகிறார். அவருடைய பேரன்பு தகுதியற்ற என் மீது காட்டப்படுகிறது. இதை நான் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறேனா? நாம் இதை உணர்வது கிடையாது. இயேசு இந்த நற்கருணையின் மூலமாக மட்டும்தான் தன்னுடைய பேரன்பை காட்டுகிறாரா என்றால் இல்லை. நற்கருணையின் மூலமாகவும் காட்டுகிறார். அதே நேரத்தில் நம்மோடு வாழும் சக மனிதர்கள் மூலமாகவும் அவர் பேரன்பை காட்டுகிறார். உதாரணத்துக்கு, அன்பான பெற்றோர் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை துணைவி அல்லது துணைவர் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய அண்டை அயலார் மூலமாக, நாம் ஆபத்தில் இருக்கும்போது நமக்கு உதவ வரக்கூடிய முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக அவர் பேரன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்.
அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து, நம்பிக்கை துரோகம் செய்து, நம்மை பெற்றெடுத்து பல தியாகங்கள் செய்து வளர்த்த பெற்றோருக்கே துரோகம் செய்யும் போதும் கூட அந்த பெற்றோர் அந்த துரோகத்தை மறந்து, அந்த அவர்களுக்கு எதிராக செய்த ஒவ்வொன்றையும் மறந்து மீண்டும் மகனே மகளே எழுந்து வா, சாக்கடையிலிருந்து மீண்டு வா, நீ வாழ்வின் உன்னதத்தை அடைய வேண்டும், ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக உடனிருந்து நாங்கள் உனக்கு உதவுகிறோம் என்று சொல்லி எத்தனை முறை தேற்றியிருப்பார்கள். அப்போதெல்லாம் ஆண்டவருடைய பேரன்பு பெற்றோர்கள் வழியாக நமக்கு காட்டப்படுகிறது. கணவரானவர் குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவராக இருந்தபோதும் கூட, மீண்டும் மீண்டும் போதையிலே விழுந்த போதும் கூட, மனைவி பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து, அப்பா நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் புதியவராக மீண்டு வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் நம்முடைய தவற்றையும் தாண்டி, நம்முடைய துரோகங்களையும் தாண்டி நம்மை வாழ அழைக்கிறார்கள் என்றால், புதிய வாழ்வை நோக்கி அழைக்கிறார்கள் என்றால், அது இறைவன் மூலமாக நம்மீது காட்டப்படும் பேரன்பு. வாழ்க்கையில் எத்தனையோ பெரியவர்கள் அறிவுரை சொன்னபோதும் கூட, என் வாழ்க்கை எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நான் முடிவெடுப்பேன், நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி முடிவெடுத்து வாழ்க்கையிலே துன்பத்தை வேதனையை அனுபவித்து தோல்வியின் உச்சத்தை தொட்டுவிட்டு வந்து இருக்கும்போது மீண்டுமாக நாம் உதாசீனப்படுத்தியவர்கள் தானாகவே வந்து, இனியாவது எழும்பி நட, நாங்கள் சொல்வதை கேள், நாங்கள் இருக்கிறோம், இனியாவது இழந்ததை பெற முயற்சி செய், தவறான வழியில் போகாத என்று சொல்லி நம்மை தேடி வரும்போது தகுதியற்றவர்களாகிய நம்மீது இறைவன் சக மனிதர்கள் மூலமாக பேரன்பை காட்டுகிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் துவக்க அந்த நிகழ்விலே பார்த்தது போல, அந்த கணவனானவன் அன்பு செய்யப்பட தகுதி இல்லாதவனாக இருந்தபோதும் கூட அந்த துணைவியானவர் தன் உயிரையே கொடுத்து பேரன்பை அவருக்காக காட்டுகிறார். அதே போல நாம் ஒவ்வொருவருமே தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட, நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது அசுத்தமானதாக இருந்தபோதும் கூட, அவர் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பேரன்பை காட்டிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தருவதன் மூலமாக காட்டுகிறார். நம்முடைய உறவுகள் மூலமாக, அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக அந்த பேரன்பை காட்டிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அந்த பேரன்பை உணராமல் இருந்திருக்கிறோம். இன்னும் சில வேளைகளிலே உணர்ந்தும் அந்த அன்பிற்கு மதிப்பளிக்காமல் நாம் இருந்திருக்கிறோம். ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கு, கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். குறிப்பாக திருமணம் போன்ற நிகழ்வுகள் வரும் பொழுது, சர்ச்சில் வச்சு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுமா, ஏன் நான் பண்ணணும், அப்படி பண்ணாட்டி என்ன, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு கண்டிப்பாக போடுமா, வாரம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தானே, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் போகவில்லைன்னா இயேசு கோவிச்சுக்குவாரா, நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சோர்வாக வேலையை விட்டு வருகிறேன், ஒரு நாள் அல்லது 2 நாள் நான் ஜெபமாலை செய்யவில்லை என்றால், குடும்ப ஜெபம் செய்யவில்லை என்றால் அன்னை மரியாள் சண்டைக்கா வந்துடுவாங்க என்று நாம் சொல்லி இறைவனுடைய அன்பை கொச்சைப்படுத்துகிறோம். அவருடைய பேரன்பை நாம் மதிப்பளிக்காமல் இருக்கிறோம். இனி வரும் காலத்தில் நாம் இறைவனுடைய பேரன்பை உணர முயற்சி செய்வோம். அந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்துவோம். அந்த பேரன்பின் மீது நாம் மதிப்பளிக்கக்கூடியவர்களாக வாழும்போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இன்னும் நிறைவாக கிடைக்கும். ஆமேன்.